Hello friends, welcome back to homemakersjunction. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ரவா கேக் பஸ்போசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேக். ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ingredients தான் தேவைப்படும். ரவா வந்து 1/2 கப், அதுக்கு அப்புறம் sugar 1/4 கப், தயிர் வந்து 1/4 கப் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் வந்து ஆயில் sunflower oil 1/4 கப், அதுக்கு அப்புறம் flour கேக் flour இல்லனா வந்து மைதா அது வந்து 1/4 கப், பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமா வந்து salt, அதுக்கு அப்புறம் ஒரு எக் தேவைப்படும், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன். ரவா வந்து ரோஸ்டட் தேவையில்லை, உங்களுக்கு வந்து plain ரவாவே போதும். அதுக்கு அப்புறம் grated coconut இல்லனா desiccated coconut வந்து 1/4 கப், milk வந்து 1/4 கப். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து நான் ஒரு 8 இன்ச் ஸ்கொயர் panல வந்து பேக் பண்ண போறேன், ஒரு கிளாஸ்வேர்ல. உங்ககிட்ட வந்து நார்மல் கேக் pan இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓவன் வந்து 180 டிகிரிஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 20 to 25 minutes வந்து பேக் பண்ணனும். ஒருவேளை ஓவன் இல்ல நீங்க குக்கர்ல பண்றீங்கனா நம்ம குக்கர் கேக் வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க, குக்கர்ல வந்து பேக் பண்ணலாம். எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து 22 minutes ஆச்சு. சோ உங்க ஓவனை பொறுத்து டைம் மாறும். இப்போ இதுக்கு வந்து sugar syrup ரெடி பண்ணிரலாம். அதுக்கு வந்து ஒரு panல வந்து 3/4 கப் sugar, 3/4 கப் வந்து தண்ணி ஊத்தி அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லனா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து cardamom powder நான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட வந்து குங்குமப்பூ இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து crystallization வந்து அவாய்ட் பண்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இத வந்து நம்ம பேக் பண்ண கேக் மேல ஊத்தி அதுக்கு அப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணோம், அதுக்காக தான் இது. பாருங்க கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ஹீட்டா தான் இருக்கு. கம்ப்ளீட்டா கூல் ஆகணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் பொறுக்குற அளவுக்கு ஹீட் இருக்கும்போதே நம்ம வந்து sugar syrup வந்து இதல ஊத்திரலாம். இப்போ வந்து கேக்க வந்து கட் பண்ணிட்டு பீசஸ் மாதிரி பண்ணிட்டு இது மேல வந்து sugar syrup வந்து pour பண்ணிரலாம்.
கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணுறதுனால கேக் வந்து ரொம்ப மாய்ஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கேக் ட்ரையாகவே இருக்காது. நீங்கள் ஈவினிங் டீ டைமுக்கோ இல்லை வந்து டெசர்ட்டுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.